அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அகிலத்தின் அருள்கொடை அழகிய முன்மாதிரி காட்டுகின்ற மணிவிளக்கு, தங்களுடைய வாழ்வியல் மூலமாக வையத்திற்கு வழிகாட்டிய பெருவிளக்கு அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு கொள்ளும் புரியட்டுமாக. மிகுந்தோரே, ரமலானிய பயணம் நம்மை மிகுந்த உற்சாகத்தோடு அழைத்து போகின்றது. ஆம், ரமலானின் ஒவ்வொரு மணித்துளியும் நிமிடமும் நம்மை இறை நினைவிலே, இறை சிந்தையிலே, இறை செய்தியிலே கொண்டு செல்கிறது. உள்ளத்தில் கலிமா என்று சொல்லுகின்ற அடிப்படை ஏகத்துவ சித்தாந்தம், தொழுகை, ஜக்காத், வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை, இந்த நோன்பு பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் கூட இது பொறுமையின் மாதம், உள்ளன்பை வெளிப்படுத்துகின்ற மாதம், பரிவின், பந்தத்தின், பாசத்தின் மாதம். முவாசாத், ஷஹருல் முவாசாத். மற்ற உயிர்களை, மற்ற உறவுகளை நாம் கண்ணியப்படுத்துகின்ற, உள்ளன்போடு வாழ்கின்ற ஒரு உன்னதமான பண்பாடுதான் இந்த நோன்பு. இந்த நோன்பு நமக்கு தருகின்ற பயிற்சிகளிலே பொறுமை மிகுந்த ஒரு பயிற்சி. எப்போதுமே வசந்தத்தை அள்ளித்தரும் என சொல்ல முடியாது. புயலும் சோதனை சூறாவளியும் நெருஞ்சி நெருப்பு காற்றும் வீசவே செய்யும். கடலில் அமைதியாக பயணப்படும் அழகிய பாய்மர கலமும் ஆர்ப்பரிக்கும் அலைகளால் அடித்து அலைக்கழிக்கப்படுவதும் உண்டு. கடல் காற்றால் மிரட்டப்படுவதும் உண்டு. சுறா மீன்களும் திமிங்கிலங்களும் அதை முட்டி மோதுவதும் உண்டு. சில நேரங்களில் நமது வாழ்க்கை இப்படித்தான். ஏன், பல நேரங்களில் இவ்வாறு ஆகிவிடுவதும் உண்டு. துன்பமும் சோதனையும் அடுக்கடுக்காய் எதிர்ப்படுவது உண்டு. இவ்வாறான வேளைகளில் எத்தகு மன உறுதி படைத்த மனிதர்களும், ஆனால் உண்மையான இறைநம்பிக்கை கொண்டு யாவும் நன்மைக்கே, எல்லாம் இறைவனின் நாட்டப்படியே நடைபெறுகிறது என எண்ணி சகித்து பொறுத்து அமைதி கொள்வர். கொந்தளிக்கும் குதிமனம் ஆர்ப்பரிக்காது அடங்கிவிடும். ஒரு வகையில் வாழ்க்கையில் துன்பமும் சோதனையும் சோகமும் வரத்தான் வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை சுகமாகவும் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். சோகமில்லாத வாழ்வு உப்பில்லா பண்டம் போல் சப்பென்றிருக்கும். மனிதனை படைத்திட்ட இறைவனே மனிதனில் சோதனையை வைத்திருக்கிறான். அதற்காகவே உங்களை படைத்தோம் என கூறும் இறைவன் பல நிலைகளில் மனிதர்களாகி நம்மை சோதிக்கிறான். அச்சம், பசி, பட்டினி, வறுமை, உயிர் உடைமை சேதம், பலன்களில் நஷ்டம் போன்றவற்றால் மனிதர்களை சோதிப்போம் என இறைவன் உணர்த்துகிறான். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 155வது வசனம். ஆக சோதனை என்பது இறைவனால் நடத்தப்படுகின்றது என்ற எண்ணம் நம்மிடம் வந்துவிட வேண்டும். இவ்வாறான எண்ணம் நமது தடுமாற்றத்தை ஓரளவு தடுத்து நிறுத்துகிறது. சோதனைகளை சமாளிப்பதற்கு, வெல்வதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் பொறுமை, சபுர். எந்த இறைவன் சோதனை செய்கின்றானோ அவனை இந்த பொறுமையை நமக்கு காட்டுகிறான். பொறுமையாளர்கள் நற்செய்திக்குரியவர்கள் என குறிப்பிடுகிறார். தான் இருப்பதாக உறுதியுடன் உரைக்கின்றார். முதல் சோதனை பயம், அச்சம். இயல்பாகவே சிலரின் மனதை ஆட்கொண்டு விடுகின்றது. பயம் பல வழிகளில் வருகின்றது. ஒரு காலத்தில் மனிதன் புலி, சிங்கம் போன்ற விலங்குகளை பார்த்து பயந்தான். பாம்பு, தேள் போன்ற விஷஜந்துக்களை பார்த்து நடுங்கினான். ஆனால் நாகரிகமும் நவீனமும் கைகோர்த்து கழிநடம் புரியும் நாளில் ஆம், விலங்குகளும் விஷப்பூச்சிகளும் என்ன செய்யும் என்பது தெரிந்ததுதான். ஆனால் ஆறறிவுள்ள மனிதன் என்ன செய்வான், என்ன செய்ய போகிறான் என்பன எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாதவையாக இருக்கின்றது. ஆம், இந்த உணர்வுகளுக்காகத்தான் இது. காரண காரியம் இல்லாமலேயே மனிதனை மிரட்டுகிறான், அச்சுறுத்துகின்றான்.
பொருள்களை அழிக்கிறான், அபகரிக்கிறான், அநாகரிகமாக நடந்து கொள்கிறான். பிடித்தால் ஒரு பேச்சு, பிடிக்காவிட்டால் இன்னொரு பேச்சு என பித்தனை போல் பிதற்றுகிறான். இந்த காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்வியலின் இயற்கை நெறிகள் அப்படி ஆகிவிட்டன. என்ன காரணம் என்றால், மனிதன் நாகரிகமானவன், மனிதன் அறிவுள்ளவன், மனிதனை இறைவன் சுதந்திரம் உள்ளவனாகவே பிறக்க செய்கிறான். ஆனால் அடாவடித்தனமான அக்கிரமக்காரர்கள் அவனை பல நிலைகளில் அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி அரசுகின்றது. ஷைத்தான் பயம், சண்டாளர் பயம், பகைவர் பயம், எதற்கெடுத்தாலும் பொறாமைக்காரர்கள் பயம், புல்லாங்குறைப்போர் பயம், சந்தேக சிறுமதியாளர்களின் பயம், இப்படியாக நல்ல மனிதர் பல பயங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. கவனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகின் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் அல்ல. அவரவரின் சொல் செயல்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆம், ஆடும் மாற்றம் ஒரு நாள் அடங்கிவிடும். சுழலும் பம்பரம் ஒரு நாள் ஓய்ந்து போகும். கனி மனிதன் மட்டுமல்ல, சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றான். என்ன காரணம்? மனிதனுடைய அடக்குமுறை, மனிதனுடைய ஆணவம். இந்த சூழ்நிலையில்தான் இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. இஸ்லாம் அன்பையும் அமையும் தருகின்ற மார்க்கம். மனித குலத்திற்கான மிரட்டலை ஒருபோதும் தரார். இறைவா, சாந்தி சமாதானத்தை வழங்கியவனே, நெறிமுறைகளை தந்தவனே, உன்னுடைய மார்க்க நெறியிலே எங்களை வாழ வைப்பாயாக. எங்கள் இதயத்தை உன் மீதுள்ள நம்பிக்கை, உன் மீதுள்ள ஈமான், நல்ல பண்புகளிலே எங்களை கொண்டு செலுத்துவாயா. ரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.